இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் அநேக காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியங்களை தேவனிடத்தில் தட்டி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த காரியம் திறக்கப்படுமா? நான் கேட்பதை ஆண்டவர் கேட்கிறாரா? என்னுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்று பல கேள்விகளோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் அநேகர் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நீங்கள் கேட்பவைகள், தட்டுகிறவைகள், தேடுகிறவைகள் நான் உங்களுக்கு திறந்து தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுப்பேன் என்றும், யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள் என்றும், யாரெல்லாம் தேவனை தட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் திறந்த வாசலை திறந்து கொடுப்பேன் என்றும் குடும்பங்களை பார்த்து வாக்குத்தத்தமாய் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்களா? தேடுகிறீர்களா? தட்டுகிறீர்களா? எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து சும்மா இருந்துவிட்டு வருவதற்கல்ல, தேவனிடத்திலிருந்து நாம் எதையாகிலும் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையோடு செல்கிறீர்களா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நான் தினமும் ஆலயத்துக்கு போகிறேன். எதற்காக போகிறேன், ஏன் போகிறேன் என்று தெரியாதபடி அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் இருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு விருப்பத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையின் காரியம் இந்த மாதிரி இருக்கிறதே, தோல்வியுற்ற நிலையில் இருக்கிறதே, திருமணம் தடையாக இருக்கிறதே, என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லையே, என்னுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லையே, நான் அதிகமாய் முதலீடு போட்டு தொழிலை தொடங்கி இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவருடைய கரம் அந்த தொழில் மேல் வைக்கப்படவில்லையே, சபைகளில் நான் வந்து தினமும் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆனாலும் என்னுள்ளம் ஒரு சமாதானம் அடையவில்லையே, சந்தோஷம் அடையவில்லையே, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதே, என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறதே, படிப்பு விஷயத்தில் அவள் தாமதித்து கொண்டிருக்கிறாள், படிக்க முடியாதபடிக்கு பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறதே, இப்படி பல காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்ளுகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் கொடுப்பேன், நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்து கொண்டிருக்கிறார். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறார்கள். நான் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்து விட்டால் நான் அந்த வார்த்தையை பிடித்து, ஆண்டவரே இது எனக்கு நீர் தந்த வார்த்தை என்று என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த சுவடு வைத்து போகிறதற்கு எனக்கு அது உதவியாக இருக்குமே என்று அநேகர் வார்த்தைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாள் மரியாளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஆண்டவர் அந்த பெத்தானியா ஊருக்கு
போகும்போது லாசருவின் வீட்டிற்கு போவது வழக்கம். அங்கு அவர் போகும்போது மரியாள் ஆண்டவரின் பாதத்தருகில உட்கார்ந்து அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலாய் காத்து கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாள், உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். நாமும் அந்த மாதிரி ஓடிக்கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் தரக்கூடிய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, என்னை உயிர்ப்பிக்கும், உலர்ந்து கிடக்கிறவைகளை எல்லாம் அது உயிர்ப்பிக்கும் என்று எத்தனை பேர் தேடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆண்டவரை கண்டடைய போகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்க போகிறார், சொப்பனத்தில் பேச போகிறார், அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் தட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கதவை திறங்கப்பா, நான் பரலோக ராஜ்யத்துக்குள் வர வேண்டும், என் பாவ அசுத்தங்களை விட்டு நான் பரலோகத்தில் வர வேண்டும், என்னுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்படட்டும், ஆவியின் கனி எனக்குள்ளாடி ஊற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரை தட்டி கொண்டே அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஜெபத்தில் தரித்திருப்பார்கள், வேதம் வாசிப்பதில் தரித்திருப்பார்கள், ஒரு காரியத்தை பற்றி பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அதை பெற்று கொள்ளும் வரை அவரையே தட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த வாசல்களை திறந்து கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திறந்து உனக்கு வழியை உண்டு பண்ணி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செங்கடலை போன்ற உன்னுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனை மிக பெரியதாக இருக்கலாம், என்னால் இதை தாண்டி போக முடியாது, என்னால் இந்த மதில் சுவரை தாண்டி போக முடியாது, என்னால் இந்த பிரச்சனையை கடந்து போக முடியாது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் அந்த வாசல் உனக்கு திறக்கப்படும், எளிமையாய் திறக்கப்படும். நீ அதில் உட்பிரவேசித்து நடந்து போவாய். பரலோக ராஜ்யத்தில் போய் சேரக்கூடிய வாசல்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக மனிதர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த மனிதர்களை நம்பி ஓடாதபடிக்கு, அந்த மனிதர்களை நாடி தேடாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அவருடைய வசனத்தை தேடுவதற்காகவும் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வழிவாசலுக்காக நாம் தட்டுகிறவர்களாகவும் இருப்போமையானால் நாம் அந்த பரம கானானை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் மாற்றப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னது போல நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியவர்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டு இருக்கிறார், வாஞ்சையோடு இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னை அதிகமாய் தேட வேண்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய அந்தகார இருள்களை நான் மாற்றி கொடுப்பேன், அவர்களை நான் வாழ வைப்பேன், விடமாட்டேன், உங்களை நான் அழிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்துருவின் கிரியைகளை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, இத்தனை நாட்களும் உம்மை தேடாமல், உம்மை கண்டடையாமல், உம்மிடத்தில் கேட்காமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே மனிதனிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களுக்காக ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, விண்ணப்பம் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் கேட்டு பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை அவர்களுடைய குடும்பத்தில் போய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அநேக குடும்பங்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உள்ள தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.